அடுத்ததாக தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் திரு குமரி கிழவனார் என்கின்ற ரிச்சி பால் பிரைசன் அவர்கள் சிற்றுரையாற்றுவார்கள். தமிழ் வணங்கி, தமிழர் நிலம் வணங்கி, தேசிய தலைவர் மேதகுவை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். இந்த தமிழ்நாடு நாளில் முதலில் அனைவருக்கும் தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையாக இந்த தமிழ்நாடு நாளை கடந்த 4 வருடமாக, இது 4வது வருடம் நாம் ஒமானில் நடத்துவது. 2022ஆம் ஆண்டு கொரோனா காலம் முடிந்த பிறகு ஒரு 80 பேர், அதிகபட்சமாக 75 பேர் 80 பேர் கொண்ட ஒரு சிறிய உள்ளரங்கில் வைத்து இந்த விழா தொடங்கப்பட்டது. இன்று 2025 4வது வருடமாக மிக சிறப்பாக, உண்மையில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த தமிழ்நாடு நாளை நம்ம எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தமிழ் தேசிய இயக்கங்கள், தமிழ் தேசிய கட்சிகளை அணுகிற இடத்துல நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம். நாங்கன்னா எங்களை மாதிரியான தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் அப்படி அணுகி ஒவ்வொருவராக வரும்போது இன்னைக்கு இதை முழுமையா வளைகுடா முழுவதும், இங்க மட்டும் இல்ல, கடந்த 4 வருடமாக வளைகுடா முழுவதும் மிக சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க செந்தமிழர் பாசறை. ஏன் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் மிக சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். ஏன் கொண்டாட வேண்டும், எது தமிழ்நாடு நாள், ஏன் கொண்டாட வேண்டும்? தமிழ்நாடு நாள் என்பது 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு பிறந்த நாள் தான் தமிழ்நாடு நாள். தமிழ்நாடு அதற்கு முன்பு தமிழ்நாடு இல்லையா என்றால் தமிழ்நாடு இருந்தது. இன்றைய தமிழ்நாடாக இல்லை, நிலமாக நமக்கு மீட்டெடுக்கப்பட்ட நாள் இந்த தமிழ்நாடு நாடு. மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு அனைத்து மாநிலங்களும் இந்தியத்தில் உருவாகிய நேரத்தில் எல்லா மாநிலங்களும் உருவாகியது போல் தமிழ்நாடு உருவாகி விடவில்லை. வடவேங்கடமும் தென்குமரியும் இடைப்பட்ட நிலத்தை மீட்டெடுக்க நாம் முயற்சித்தோம். திருத்தணிக்கும் குமரிக்கும் இடையிலான நிலம் மட்டுமே நமக்கு கிடைத்தது. கிடைத்ததை பேச வேண்டுமா, பெற்றதை பேச வேண்டுமா என்றால் பெற்றதை நிறைய பேச வேண்டும், இழந்ததை நினைவில் கொள்ள வேண்டும், இனிமேல் இழக்காதிருக்க. 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி நமக்கு தமிழ்நாடு கிடைப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த தலைவர்களின் படங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் நாம் மனதில் நிறுத்த வேண்டியது, தமிழ்நாடு நாள் மொழிவழி மானியம் பிரிக்கப்பட்ட போது அப்படியே தமிழர் நிலம் மொத்தம் கிடைத்து விட்டதா என்றால் கிடைக்கவில்லை. குமரி மாவட்டத்தையும், இன்றைய குமரி மாவட்டத்தையும், சித்தூர் மாவட்டத்தையும், குமரி மாவட்டத்தை மலையாளிகளும் சித்தூர் மாவட்டத்தை முழுமையாக ஆந்திரர்களும் பெற்றுக்கொள்ள பெரும் முயற்சி எடுத்தார்கள். ஆனால் வட தமிழ்நாட்டில் பெரும் போராட்டத்தை நடத்தி மாப்போசி தலைமையில் விநாயகம் உள்பட்ட தலைவர்கள் நமது வடவேங்கடத்தில் ஒரு பகுதியை, அதாவது இன்றைய திருத்தணி முதல் சென்னை வரை மீட்டெடுத்தார்கள். குமரி மாவட்டத்தில் பெரும் போராட்டத்தை நடத்தி 4.5 வட்டங்கள், குமரி மாவட்டம், அதன் பின்னர் செங்கோட்டை உள்ளிட்ட 4.5 வட்டத்தை மீட்டெடுத்தோம் என்றால் கிட்டத்தட்ட 30 பேர்களுக்கு மேல் உயிரை ஈந்திருக்கிறார்கள். 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 2000 பேர் வீடிலிருந்து நாடிழந்து அன்றைய திருவாங்கூர் சமஸ்தானத்தை விட்டு தப்பி ஓடி இருக்கிறார்கள். இப்படி பெரும் போராட்டத்தில் கிடைத்ததுதான் இந்த தமிழ்நாட்டு நிலம். அப்படி கிடைக்கப்பட்ட நிலத்தில் இன்று நாம் தமிழ்நாடு நாள் எதுவென்று தெரியாத அளவில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு பிறந்த நாளான நவம்பர் 1 1956 அதுதான் தமிழ்நாடு நாள். தமிழ்நாடு நாள் கொண்டாடப்பட வேண்டும். தொடர்ந்து இதன் வரலாறு, இன்று நிறைய குழந்தைகள் இதன் வரலாறை அனைவரிடம் பேசினார்கள். இதன் வரலாறு சரியாக கடத்தப்பட வேண்டும். இதற்காக இன்னையூர் தந்த தியாகிகளின் வரலாறும் கடத்தப்பட வேண்டும். இனி இழந்தவற்றை பேச வேண்டுமா? ஆம், தேவிகுளம் பீர்மேடு பகுதிகளை நாம் இழந்தோம். ஏன் பேச வேண்டும்? தேவிகுளம் பீர்மேடு பகுதிகளில் இன்று வாழும் தமிழர்கள் நிலையை நாம் அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக பேச வேண்டும். ஏன் இழந்தவற்றை நினைவில் கொள்ள வேண்டும் என்றால் திருவண்ணாமலை அருணாச்சலமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக நினைவில் கொள்ள வேண்டும். சென்னை நம் கையை விட்டு மீண்டும் வணிக ரீதியாக, அதிகார ரீதியாக போய்விடக்கூடாது என்பதற்காக நினைவில் கொள்ள வேண்டும். தமிழ்நாடு நாளை தொடர்ந்து கொண்டாடுவோம். ஒரு முக்கிய வேண்டுகோள், நான் எல்லா தமிழ்நாடு நாளுக்கும் என்னோட தொடர்பில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்கள் ஒரு செய்தி அனுப்புவேன். தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது மாதிரி அதே போல நம்ம எல்லா விழாக்களுக்கும், பொங்கல் விழாவுக்கு வாழ்த்து சொல்வது மாதிரி
முதலில் தமிழ்நாடு நாளுக்கு வாழ்த்து சொல்லுவோம். இந்த தமிழ்நாடு நாள் கிடைக்கப்பட்ட வரலாற்றை தேடி படிப்போம், நம் குழந்தைகளுக்கு சொல்லுவோம். ஒரு நிலத்தின் குறைந்தபட்ச நாம் வாழும் நிலத்தின் குறைந்தபட்ச 300 ஆண்டு கால வரலாற்றை நாம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த நிலம் நமக்கு கிடைத்ததையும் இதற்காக இழந்தவற்றையும் இதனால் நாம் பெற்றுக் கொண்டிருக்கும் அனைத்து நலன்களையும் நமது குழந்தைகளிடம் கடத்துவோம். நன்றி.